தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருடைய நாள். இந்த திருவருகை காலம் கிறிஸ்மஸ்க்காக தயாரிக்கிற சிந்தனைகளை தியானித்து நம்மையே நாம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்துக்காக, வல்லமைக்காக நம்மையே நாம் தயாரித்து கொண்டு இருக்கிற வேலையில் பிரியமான இறை உறவுகளை, ஆண்டவருடைய அருளை நாடுவோம். இந்த உலகத்தில் வருகிற மற்றைய பற்றி யோசித்து அதை கேட்டு 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 நம்மையே நாம் இழப்பதை விட ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய தியானிப்பது, ஆண்டவருடைய தியானிச்சதை நம்ம வாழ்க்கையாக்குவது, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நாம் பேசுவதை பிறர் கேட்பது, அடுத்தவங்க பேசுவதை கேட்குறத விட நம்ம பேசுவோம் ஆண்டவரை பற்றி. ஆண்டவருக்கு சாட்சியமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அடுத்தவரை பார்ப்பதை விட அவர் பெயரில் அபிஷேகமான சாட்சியான பிள்ளைகளாக இருக்கும்படியா அவரை துதிப்போம். நன்றி. வெள்ளிக்கிழமை உங்களுடைய நோய் நொடிகள் பலவீனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒப்பு கொடுங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது சுகம் வேண்டும் என்றாலும் ஒப்பு கொடுங்க. இது ஆசீர்வாதம், இது வல்லமை, இது ஆராதனை, இது சுகமளிக்கும் ஆராதனை. இங்க ஆண்டவர் வருகிறார், இந்த இயேசு சாமி வருகிறார். வல்லமையான இறைவன் நம்மை தொடுவாராக. அப்பா நன்றி, உம்மை துதிக்கிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்பா உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, விண்ணப்பங்கள் வேண்டும் என்று விண்ணப்பங்களை வைத்து ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இறைவாமை துதிக்கிறேன். இயேசுவே, நீங்க ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீ தொடுவீராக. ஆண்டவரே, திரு இதயத்தினுடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்படும்படியாக, என் பிள்ளைகள் வாழும்படியாக ஆண்டவரே எங்களை தொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அன்பர்களே, இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சாமி புலம்புகிறார். இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இன்னைக்கு இறைவார்த்தை பாருங்க. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 16 வரை உள்ள இறைவார்த்தையில, இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். அவர் என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதருக்கு மத்தியில் ஆண்டவர் இதை பேசுகிறார். இவங்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை பாராட்டிக்கிட்டே மனுஷங்க இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன் இருக்க மாட்டாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் இருக்க மாட்டாங்கன்னு. நான் சொன்னதை முன்னாடி வச்சு ஆராதனைலாம் கொஞ்சம் கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கு பதில் கிடைக்கும். நம்மளை மனிதர்கள் பாராட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீ ஒன்றும் பரலோகத்தில் இல்லை, நீ பூலோகத்தில் இருக்கிற. பரலோகத்தில் தான் புனிதர்கள் நிறைந்த இடம், ஆண்டவருடைய இடம். பூலோகம் என்பது மனிதர்கள் நிறைந்த இடம். இங்க தீமைகள் இருக்கு, இங்க சாத்தான் இருக்கு. அப்படி என்றால் அவங்க உன்னை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? நீ பாராட்ட பழகு. எனவே வெளியிலிருந்து பேசுபவர்கள் அதிகம், வெளியிலிருந்து பேசுபவர்கள் அதிகம். இயேசுவை விமர்சித்தவர்கள், அவரை புரிந்து கொள்ளாமல் விமர்சித்தவர்கள் அதிகம், அவருடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளாமல் விமர்சித்தவர்கள் அதிகம். எனவே ஏனென்றால் அவர்கள் வெளி அடையாளங்களால் ஈர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவரை விமர்சிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, நீங்கள் கொஞ்சம் இந்த வெளிய அடையாளத்தை பார்க்காதீங்க. ஒரு முறை ஒரு வாலிப பிள்ளை என்னை பார்த்து சொன்னால், ஃபாதர், நான் ஆராதனில் நீங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மாங்களுக்காக சொல்லுங்கள். என்னப்பா சொல்லணும்? ஃபாதர், எங்கள் வீட்டில் எப்போ போனாலும் இந்த சொல்லுவதெல்லாம் உண்மை. இந்த டிவியில் வரும் இல்லைங்களா, குடும்ப பிரச்சனைலாம் வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்களே, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஃபாதர், அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே போனாலும் அந்த சவுண்டு தான் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. அன்பர்களே, நீங்கள் இந்த வெளி உலகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ முடியாது. நம்ம வாழ்க்கைக்குரிய பிரச்சனைகளை யோசிப்பதே நமக்கு நேரம் பத்தல. நீங்க அடுத்தவனுடைய பிரச்சனையெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி டிவியில, அந்த மாதிரி மொபைல்ல நீங்க எல்லாமே பார்க்கலாம். மொபைல் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பெற்றோர்களே, நீங்கள் தவறான உதாரணமாய் மாறி போகிறீர்கள். உங்கள் மகளை பற்றி, உங்களோட குடும்பத்தை பற்றி, உங்களோட நிலை பற்றி யோசிப்பதற்கு நேரம் இல்லாமல் போகும். எனவே இந்த வெளியில் வருகிற விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி உள்ளார்ந்து சொல்லுங்க. அதான் இன்றைக்கு நற்செய்தியில் பிரியமான இறைப்புறவர்களே, உள்ளிருந்து விமர்சிப்பவர்கள், அந்த விமர்சனம் ரொம்ப தூண்டுதலாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்க, சில பேரை இதை செய்யாத, அது காரணம் சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர்கள் நீங்கள் வாழ விரும்பியவர்கள். அது விமர்சனமே அல்ல, அது உங்களை ஊக்கப்படுத்துவது. அப்படி விமர்சனங்கள் வரும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். உங்களை நெகட்டிவாக பேசுகிறாங்களா, கண்டுக்காதீங்க. உங்களோட சூழல் உங்களை வந்து ஒரு இடத்துல நிற்க வைக்குதா, அதில் தாண்டி போயிடுங்க. ஒரு சில வற்றையிட்ட பேசுறதால நீங்க நிம்மதியை எழுதணும்னு நினைக்கிறீங்களா?
நான் நல்லா இருந்தேன் ஃபாதர், அவங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதி போயிடுச்சு ஃபாதர். அந்த மாதிரி மனிதர்களை விட்டு விலகுங்க, விட்டு விலகுங்க. ஆண்டவர் அப்படிதான் கடந்து போயிடுகிறார். காலில் இருக்கிற தூசியை தட்டி விட்டு போ என்று சீடருக்கு அறிவுறுத்துகிறார். நீ ஏன் அதே இடத்துல நிக்கிற? நீ ஏன் அந்த மனிதரை பார்த்துட்டு இருக்க? நீ கடந்து போ, அதை கண்டுகொள்ளாத, அதை தாண்டி செல். ஏனென்றால் வாழ்க்கை ரொம்ப பெரியது, நீ செய்ய வேண்டிய கடமைகள் அதிகம், உன்னுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெரியது, அவர் உனக்காய் வைத்திருக்கிற பாதைகள் பெரியது. எனவே இந்த வெள்ளிக்கிழமை ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்காத, கடந்து போ, கடந்து போ. ஆசீர்வாதம் மிக பெரியது. எனவே பெரியமான இறை உறவுகளை அது ஜெபத்தில் வைங்க. உங்களை விமர்சிக்கிறாங்களா? உங்களுக்கு வளர்ச்சிக்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்களா? ஜெபத்தில் வை. ஆண்டவரே, இதை நான் என்ன பண்ணலாம்ப்பா, ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடு. ஆண்டவரே, இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஆண்டவரே, பெரும் சுமை சுமந்து சுதந்திரப்பவர்களே என்னிடம் வாருங்கள் என்று சொன்னீர்களே, அப்ப நான் உங்ககிட்ட வர உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க இறைவா என்று ஒப்புக்கொடு. வல்லமையான இறைவன் ஆசீர்வதிப்பா. அதான் இன்றைக்கு திருப்பாடல் பாருங்க, பதிலுரை பாடல். ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், ஆண்டவரே உன்னை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவரை பின்தொடரும் அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்துடணும். அதை நினைச்சு நீ அங்கலாய்க்காத. இப்படி பேசிட்டாங்களே கவலைப்படாத. என் குடும்பத்தை இப்படி பேசிட்டாங்களே, என் அப்பாவை மரியாதைலாம் பேசிட்டாங்களே, அம்மாவை பேசிட்டாங்களே, என்ன இப்படி அவமானப்படுத்துறாங்க, கவலைப்படாத. இந்த வார்த்தையை கேளுங்க. திருப்பாடல் 1, ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து ஒப்பு கொடுப்பது தான் அவரை பின்தொடர்வது. அந்த ஆண்டவர்கிட்ட வந்து முறையிடுவது தான் அவரை பின்தொடர்வது. ஆண்டவரே, இதுல இருந்து வெளியில் வருகிற வெளிப்பாடு தாங்கன்னு அந்த வெளிப்பாடு கேட்கிறவங்க, நீங்க எனக்கு வழி நடத்துங்க, இதை தாண்டி செல்வதற்கான வல்லமையை தாங்க. ஆண்டவரே, என்னை திடப்படுத்துங்க, இதை நான் கடந்து செல்லணும், அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவரே, இதுல இருந்து மேலே எழுந்து வரணும். ஆண்டவரே, என்ன நீங்க திடப்படுத்துங்க அப்பா, இதை தாண்டி செல்கிற ஆசீர்வாதத்தை தாங்க. பாருங்க, சாத்தான் நீங்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாத்தான் நீங்காது, ஆனா சாத்தானை நாம் வெல்ல முடியும். அதான் பிளஸிங், அதான் ஜெபம். ஐயோ சாத்தான்லாம் போயிடும், தீமையெல்லாம் போயிடும், அது வல்ல ஜெபம். அது ஆண்டவருக்கு தெரியாதா? அதை எடுத்து போட அவருக்கு தெரியாதா? ஆனால் இந்த சாத்தானை எதிர்கொள்ளுகிற ஆசீர்வாதம், அந்த பிரச்சனையை தாண்டி நிற்கிற துணிவு, உன்னை விமர்சிப்பவர்கள் கடந்து போகிற ஆசீர்வாதம், அது தரதுதான் ஜெபம். அதான் கடவுள். இவங்களா இருக்க கூடாது, அவங்களே இருக்க, ஜெபிக்காத, அப்படி ஜெபிக்காத. ஆண்டவரே, இதை நான் தாண்டி செல்லணும், இவர்களை வென்று செல்லணும், நான் நீதிக்காக உண்மைக்காக நேர்மையா நிக்கிறேன், இதை கடந்து நான் நிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வரத்தை கொடுங்கப்பான்னு கேளு. பிளஸிங் நீ அந்த ப்ரேயர்லேயே பார்த்துருவேன். அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு கோயிலிருந்து வெளில வரும்போதே அதை உனக்குள்ள நீ உணர முடியும். நீ அப்படி ஜெபிச்சுனா திராணியை கொடுங்க, அதை தாண்டி செல்கிற ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அன்பர்களே, வல்லமையான கருணை ஆண்டவர் உங்களை தொடுவாராக. ஜெபிப்போமா? உங்களுக்கு என்னலேருந்து பிரச்சனைலேருந்து விடுதலை வேணுமோ அந்த சக்தியை கொடுங்க, அந்த வலிமையை கொடுங்க ஆண்டவரே, அந்த ஆற்றலை கொடுங்க, திடத்தை கொடுங்க கேளுங்க. நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த பிள்ளைகள்லாம் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு திடம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். இதை நான் தாண்டி செல்லணும், எனக்கு வெளிப்பாடு தாங்க, என்னை வழிநடத்துக்கு ராஜா என்று ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, கடந்து போகணும், என் ஆசீர்வதிக்க தகப்பனே என்று ஜெபிக்கிறார்கள். ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் சந்தித்த விமர்சனங்கள், பிள்ளைகளுடைய கவலைகள், பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் என்னவெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்கள் உங்க பாதத்தில் வைக்கிறேன். கமெண்ட்ல என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்பப்படுகிறது உங்க பாதத்தில் வைக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க ராஜா, வழி நடத்துங்க தகப்பனே. வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவரே, வல்லமை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. யாரெல்லாம் நோய் நொடியோடு ஜெபிக்கிறீர்களோ, யாரெல்லாம் உடல் சுகத்துக்காய் ஜெபிக்கிறீர்களோ, ஒப்பு கொடுங்க, பெயர்களை அறிக்கையிடுங்க, அவர் பெயர்களை அறிக்கையிடுங்க. வல்லமையான இறைவா, இதோ அறிக்கை எடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும், ஒவ்வொரு பெயர்களையும், ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இயேசுவே முது பெயரால் ஆண்டவரே உங்கள் சித்தத்தால் மட்டுமே விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நம்பிக்கையோடு பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளே, நீங்கள் வாழ்வீர்களாக. இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை கேட்கிற பிள்ளைகளே, அன்லமையான இறை கிருபையிலே நீங்கள் பிரச்சனைகளை வெற்றி கொள்வீர்களாக, அதை கடந்து செல்வீர்களாக. வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தலைவனுக்கு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அதே போல் அன்பர்களே, உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. ஒவ்வொரு விண்ணப்பத்திற்காகவும் என்னுடைய ஆராதனை ஜெபத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். God bless you. Take care.